சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மீராக பகவான் சாலை ஆண்டவர்களே முத்திவார் சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய் வழி நாமநாதமே மெய் வழி ஆண்டவர் திருவடிகளே சரணம். அருள்ஞானம் படிந்தொழிரும் முகமும் ஜோதி அருள்ஞானம் படிந்தொழிரும் முகமும் ஜோதி அருளமுதம் சுரந்து மழை பொழியும் வாயும் அருளமுதம் சுரந்து மழை பொழியும் வாயும் கருணை வளரழைப்படுத்த கண்கள் நோக்கும் கருணை வளர் அடைபடுத்தும் கண்கள் நோக்கும் களிமாவின் பொருள் தன்னில் உணர்த்தும் வாக்கும் களிமாவின் பொருள் தன்னில் உணர்த்தும் வாக்கும் சரணகமலாலயத்தீர் புகுந்தங்கேர சரணகமலாலயத்தீர் புகுந்தங்கேர தனையடைந்த வரை அணைத்து தாங்கும் கையும் தனையடைந்த வரை அணைத்து தாங்கும் கையும் திருவளரின் திருமேனி ஞானமூர்த்தி திருவளரின் திருமேனி ஞானமூர்த்தி திரளமுதம் எமக்களித்த மார்கநாதா போற்றி. ஆதியே துணை. என்னுடைய பூர்வாங்க ஆசிரமத்தின் வரலாறுகள் 14/11/1970 பிச்சை ஆண்டவர் திருவிழாவில் காஷாயம் பெற்று தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றேன். அவர்களுக்கு அவர்களுடைய நேர்முக சீடனாக என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய பூர்வாசன பெயர் எத்திராஜ நாயக்கர். எனது தந்தை துரசாமி நாயக்கர். எனது தோழத்தாய் மாணிக்கம்மா. அவர்களின் 11வது புதல்வனாக நான் 1939 அக்டோபர் மாதம் 6/10/1939 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் பையூரிலே இருந்து இந்த பாலூரிலே பிறந்தேன். அப்போ எங்க மாமா ரயில்வேல லோக்கோ ஒர்க்ஸ்ல வேலை பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற போது அவரு ஒரு பசுமாடு எருமாடு வச்சு அது வேற சைட் பிசினஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த சைட் பிசினஸ் பயன்படுத்திக்கிறாரு. படிப்பு நேரம் போக மற்ற நேரங்கள்ல என்ன வேலை வாங்கிக்கிட்டு அப்படி இருந்தார். இப்படி நாளொரு மேலும் போதுறவனாக அங்க எனக்கு வயது ஏற அப்படி எனக்கு வயது 9. அப்போ ஒரு வருஷமா நானு அத என் மாமா வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கிறேன். அந்த கோயிலுக்கு பக்கத்துல வடவாண்டமா தெரு, அந்த வீட்டுல அவரு சொந்தமா வீடு கட்டின்னு குடிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்குள்ள அபிஷேகம், ஆராதனை, வாத்தியம் இதெல்லாம் நடக்கும். ஓயாத சத்தம்.
மாடு போடுற சத்தத்தை விட எந்த சத்தம் பெரிய சத்தமா இருக்குது. இதை கேட்கறதா அதை கேட்கறதா சொன்னா அதுதான் இருக்குது. அப்போ மணி ஓசையும் அபிஷேக ஆராதனையும் வாக்கியமும் எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுத்தது. பெரிய கோயிலா இருக்குது, அப்போ கோயிலுக்கு போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு இச்சை எனக்கு பிறந்தது. அப்படி இருக்கிற போது சில நேரங்களில் சாயந்தரமா அந்த கோயிலுக்கு போவேன். அங்க அருணகிரிநாதருடைய பாடல் திருப்புகள், அந்த பாடல் எல்லாரும் சட்டெல்லாம் கட்டிட்டு வெறும் கீழே துண்டு கட்டிக்கிட்டு ஒரு 10-15 பேர் ஒரு 6 மணி நேரம் ஒரு தப்பையெல்லாம் ஒரு மிருதம் வச்சுக்கிட்டு அந்த கோயிலை சுத்தி பாடிக்கிட்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தியா இருந்தது. நானும் பாடலாமா, இதுல கலந்துக்கிட்டோமா, நீ முதல் விபூதி இட்டுட்டு வா அப்படின்னாங்க. உடனே போய் விபூதி பட்டியா 10 போட்டுக்குன்னு நின்ன. சரி, நாங்க பாடுறதெல்லாம் நீ கேட்டு பாடு. முதல் பாட்டு, கைத்தட நிறைகண்ணி அப்ப மூடவள் போலி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் அந்த வாத்தியாரு சொல்லி கொடுத்தாரு. இப்படி அந்த பாடம் நிறைய மனப்பாடம் பண்ண. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்துக்கோரி வித்து குருபரன் என போதுன்ற ஒரு பாட்டையும் கற்றுக் கொடுத்தாரு. இப்படி இந்த பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. அடிக்கடிக்கு சாயந்தரத்துல பால் கலந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு அதுல போய் கலந்துக்கிறது. சரி, கோயில் ஆராதனை உள்ள போய் கொடுக்குற அந்த அமுது, இந்த சுண்டல், அந்த பிரசாதம் கொடுப்பாங்களே, அதில் தின்றது. இப்படி இருக்கிற போது மனசுல ஒரு இனமறியாத ஒரு இன்பம், மனவம், ஒரு உணர்ச்சி. எதுக்கு இப்படிலாம் சாமி கும்பிடுறாங்க, எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போறாங்க, ஏன் மேல பாடிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள. அப்புறம் வீட்டுக்கு மாட்டுக்கு பொட்டு பொண்ணாங்கெல்லாம் வச்சுட்டு வீட்டெல்லாம் போட்டு ஓய்வு நேரம் சாப்பிட்டு படுக்கிற போது என்னுடைய அப்பா அவருடைய அம்மா, அந்த அம்மா பேர் செல்வி அம்மா, அவங்களுக்கு அப்ப வயசு 90. பாட்டி, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு கதை சொல்லு. கதை சொல்றதுக்கு ரெடியாக கேட்கறதுக்கு ஆளுல என் பக்கத்துல பாடலாம் படுத்துக்கிட்டு அந்த கதையை சொல்லும். அப்ப அந்த கதை சொல்லும் போது மார்கண்டேயருடைய வரலாற்றை கதையா சொல்லுச்சு. உலகிலேயே பெரிய தெய்வம்டா இந்த கோயில் இருப்பாரு, பரசுராம லிங்கேஸ்வரர் கோயில் ஈஸ்வரர், அவர் தான் உலகத்துக்கே முதல் தெய்வம். அவரை வணங்கினாக்கா நமக்கு நோய் வராது, நொடி வராது, சாவு வராது, நம்ம சொர்க்க பதவி கிடைக்கும். அவர் தான் வணங்கணும், அதுதான் கும்பிட்றாங்க. நாமளும் வணங்கணும், நீ வணங்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. காலையில எழுந்துருது, குளிக்கிறது 5 மணிக்கெல்லாம், வீட்டுக்கு விபூதி விட்டுக்கிறது. தெரியும் அந்த பெரிய கதவுல ஒரு ஓட்டை, சின்ன ஒரு கதவு இருக்கும், அந்த தரத்துல உள்ள நோட்டு 2 பெரிய கதவு இருக்கும். ஒரு கதவுல ஒரு சின்ன கதவு ஓட்டம் இருக்கும், அது தரத்துல உள்ள நுழைஞ்சிருக்கு. அங்க உண்மையான சிவபெருமான் காலையை மூடி இருக்குது. அது தீண்டா திருமைன்னு சொல்லிட்டு அபிஷேக ஆராதனை முடிச்ச உடனே கதவு சாத்திடுவாங்க. அது பக்கத்துல லிங்கம் இருக்கு, தஞ்சாவூர் பிரதேசம் லிங்கம் எப்படி இருக்குதோ அதே. அதுக்கு பேரு பட்டீஸ்வரர். அதுக்கு கதவு கிடையாது, பெரிய லிங்கம், ஒரு 3 அடி உயரம் இருக்கும். நான் என்ன பண்றேன், கோயிலை சுத்திட்டு பாரிஜாத புஷ்பம், அதான் பவழமல்லி, நிறைய பூத்து இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அது மேல வச்சு அப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு 108 தடவை நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லி தொடர்ந்து கண்ண முடியும்னு சொல்லிட்டு அது என்னைக்குனே வர்றது. சரி, முடிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு. இது சூரியன் கலகரன்னு மணி 8க்கலாம் 7:30 ஆயிடும். 6 மணி பக்கம் தான் ஒரு 3/4 ஆயிடும். அப்புறம் எழுதுக்குவேன். இது மொழிய நான் எழுதுக்கிறதுக்கும் இந்த கோயில் குருக்கள் பூசாரி ஐயர் வருவான், அவனும் சரியா இருக்கும். அவன் தான் பாக்குறது
நம்மளும் உள்ள நோண்டி சிலிமிஷம் பண்ணியிருக்காங்க. பூவை போடுறதும் எடுக்கிறதும் இதே வேலையாகுது. நம்ம கன்ஃபியூஷன் பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வருத்தம். சரி, அவன் அதில் எடுத்து போட்டுட்டு சுத்தமா பெருகி மறுபடியும் தண்ணி ஊற்றி அப்புறம் அவன் பூ பறிச்சு அவன் செய்ய வேண்டிய வேலை அவன் செய்திருவான். அவன் அதாவது ஜோடனை பண்ணிடுவான். அந்த இடுல துணியெல்லாம் கட்டுறது, அது விபூதியை வச்சு அத்தை ஜோடனை பண்ணிடுவான். இப்படியே இருந்தது. இப்படி ஒரு 6 மாச காலம் ஓடிச்சு. அவனுக்கு பொறுக்க முடியல. யாருக்கு? அந்த ஐயருக்கு. ஏன்பா தம்பி, நான் பூஜை பண்ண பிறகு வந்தாவது பண்ணணும். நான் வரத்துக்கு முன்னே நீ எல்லாம் பண்ணிடுற, அதை நான் கலைக்க வேண்டியதா இருக்குது. இதே மாதிரி சிலுவசம் இருந்துக்கிட்டே இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய கோபுரம் உள்ள சிவன் அத்தனை கட்டி முடியும் பார்க்கலாம் நீ அப்படின்னு. இதான் கூட்டிட்டு போறியே, நான் எப்படியா உள்ள போறேன், திறந்து முடியா, நான் உள்ள நோண்டி அந்த தரத்தையும் கட்டி பிடிச்சி அதை கும்பிட்டுறேன். அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது பெரிய ரகசியம் இருக்குது. நீ இங்க பண்ணிட்டு இருக்கிற அதோட சரி, அதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அவுத்து விட்டுப்பானே, அதுவ தர நீ, நான் உள்ள போய் நான் கட்டி பிடிச்சி நான் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன், சிவனை கண்டுபிடிச்சிக்கிறேன். பெரிய பெரிய ஒருத்தர், இவர் மைசூர் தாத்தா. அப்ப வயசு அவருக்கு 65 வயது இருக்கும். அந்த கோயில் இருக்கக்கூடிய தோட்டம், பூத்தோட்டம், இந்த மலரெல்லாம் சேகரிச்சு வைப்பாரு. அங்க ஒரு பாட்டி இருக்கும், அது மாலை கட்டும். சிவனுக்கும் அந்த பார்வதி அம்மனுக்கும் மாலை கட்டி தொடுத்து வைக்கும். அது ஐயர் கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். அவர் போய் கேடு, இவர் போய் நீங்க பண்றீங்க இந்த மாதிரி பண்ணலாமான்னு அவர் போய் கேடு. அவர் சொன்னா திறந்து விடுறேன், அவர் சொன்னா திறந்து விடுறேன். உடனே மைசூர் தாத்தா, என்னப்பா சாமியில கும்பிட்டியா? சரி போயிட்டு வா. என்ன தாத்தா இந்த சாமி கும்பிடுறது அந்த சாமி கும்பிடுறது கேட்கிறாரு அவரு. நான் எந்த சாமி கும்பிடுறது? அது நீங்க சொன்னாக்கா திறந்து விடுறாரா? அந்த உள்ள இருக்கிற மூலவருடைய கதவை சொல்லு தாத்தா. அது வானப்பா, இந்த பா என் கைய பத்தியா எப்படி அடுப்பு கறி மாதிரி கறியில் இருக்குது, கட்டுறாரு. ஏன் தாத்தா அந்த மாதிரி ஆச்சு? இப்படிதான் திறந்து விட்டுட்டு போவோம் கோயில தயிர். அதுல சந்தனம் இருந்தது. அந்த சந்தனத்தை இந்த விரல இந்த மூடிக்கிட்டு இப்படி தேய்ச்சேன், கை கரையில் ஆயிடுச்சு. இது நடந்து ஒரு 10-15 வருஷம் ஆகி போச்சு. 50 வயசு நடந்தது. அப்படி இருக்குது பாரு. மொத்தமாயிட்டு இருக்கோம். அதனால அதான் போவாதப்பா, சிலிமிஷம் பண்ணாத, இதோட சாமி கும்பிட்டு மார்கத்தை பார்த்துட்டு மார்க்கத்தை பாரு, இதுக்கு வராது. பயமுறுத்திட்டாரு. அப்புறம் சரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு கறந்து அபிஷேகம் பண்றான். எப்படி பண்றான்? அது வரும்போது இந்த 4 ஐயர் ஒன்னா சேர்த்துக்கிறான். இந்த மூலை ஒரு குடத்தை தூக்கி ஊத்துறான், இந்த மூலையில் ஒரு குடத்தை தண்ணி ஊத்துறான். 4 மூலை 4 தண்ணி ஊத்திட்டு விபூதி தலையில போடுறான், சந்தனத்தை தூக்கி தெளிக்கிறான். அந்த லிங்கத்துக்கு சுத்திலாம் ஒரு துணி கட்டுவாங்க, வெள்ளை சீலை. இவன் கீழே வச்சிடறாங்க. வச்சுட்டு அதுக்கு பூ மாலை போறது கிடையாது, புடலங்காய் மாலை. புடலங்காய் இந்த பக்கம் ஒருத்தன் பிடிச்சிக்கிறது, அதை அப்படி வைக்கிறது. அது லிங்க மாதிரி வடிவமா கிடையாது. அது காணிக்கல் மாதிரி இந்த மாதிரி நீட்டா இப்படி கூற்கள் இப்படி இருக்கும், கரியல் இருக்கும். இந்த லிங்கத்தை தான் பரசுராமன் அம்மா தலை வெட்டினவன். அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மா தலை வெட்டின ஆளு. அதாவது சத்திரியெல்லாம் கொண்டு போடணும், அவன் பிறந்த பிராமணன், சத்திரிய வம்சத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வர வாங்கி சாவடிச்சுட்டு இருக்கிறான். இந்த சாவடிச்ச அந்த பிரம்மத்தி தோஷம் அவனை குடிச்சிருக்கு. யாரு? அந்த பரசுராமன். இந்த ஐராவரம் இங்க உருவாகிய சிவலிங்கமாகிய இந்த பரசுராம ஈஸ்வரன் கும்பிட்டாக்கா அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணது. அப்போ அந்த பாவெல்லாம் ஏறிக்குது. எவ்வளவு சாவடிச்சான். அப்படியே தூரமா இருந்து பாவத்தை போய்க்கலாம். தொட்டியானா பாவம் ஒட்டிக்கும். தொட்டியானத்தை ஒட்டி இருந்தது பாரு, கரியல் இருட்டு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொன்னார். இந்த மைசூர் தாத்தா சொன்னாரு. அவங்க பயந்துட்டு சரி தாத்தா நான் இதுலயே பண்ணிக்கிறேன், அது இருக்கட்டும், நம்ம இன்னத்து பரீட்சை அப்படின்னு அந்த வேலையை விட்டாச்சு. நம்ம ஊர்ல கடை இருக்குது,
உடம்புடமும் இறைச்சி தலையில் ஊற்றி குழி காலையில் 4 விநாயகர் வாங்கி வைக்கிறேன், அஷ்ட விநாயகர் பூஜை செய், லிங்கம் வாங்கி வைக்கிறேன், இந்த நமசிவாயத்தை சொல்லு, வீட்டுக்குள்ளவே நீ பண்ணு. குளிக்கிறதா கூட அப்படி குளத்துல குளிச்சு இங்கே வந்து கோயிலுக்குள்ள போவாது, வேண்டாம் அவங்க வந்து போகணும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரிஜாத புஷ்பம் இல்லை, குளத்துல இது நீஞ்சல் அடிச்சு குளிக்கணும், அதுமாதிரி குளிக்க முடியுமா இங்க பணத்துல? வேண்டாம், குளத்துல குளிச்சுட்டுவான், அதுக்கு அலோடு. ஆனா கோயிலுக்குள்ள போவாது. பாரிஜாத புஷ்பம் இல்லையா, நான் செடி வைக்கிறேன்டா, அது பூத்தலாம் அள்ளி போட்டு செய்ய வளர்ந்துடும், தச்சமத்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் திருப்தி இல்லை சொல்லிட்டு கூட்டாடு வேலைக்கு போனோம். நாம என் வேலை செய்து இருந்தேன். திருப்பி ஒரு வாரம் ஆச்சு, அவன் ரிப்போர்ட் பண்ணான். மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு. மாடு மேய்ச்சிக்கிறேன்ல, 6 பசுமாடு 6 மாடு, அது பாலை காட்டுறது, ஹோட்டலுக்கு ஊத்துறது, வியாபாரம் பண்றது, இந்த வேலை வர பழகிட்டு இருக்கிறேன். ஸ்கூலுக்கு போன நேரத்தில் மிச்ச நேரத்தில் அங்கே ஜாக்கி இருந்தது, வச்சு வளர்ந்தாரு, பிச்சு எடுத்துட்டார். 2 கண்டா பட்டை ஆயிடுச்சு. அடிச்சு அடிக்க பயந்து போய் ஜுரம் வந்துடுச்சு. இந்த ஜுரம் டைபாய்டு ஆயிடுச்சு. 21 நாள் அடிக்குது ஜுரம் உடம்புல. முடியலாம் கொண்டு போய் மொட்டை போச்சு. இந்த லிங்கம் எப்படி மொட்டையா இருந்தது, அந்த மாதிரி மொட்டையா ஆகி போச்சு உடம்பு. அட்டை ஊற்றி தோலெல்லாம் ஊற்றிட்டு தோலெல்லாம் ஊற்றிட்டு 4 தோலமா பார்க்கணும், அப்படி ஏறி பார்க்கறதா போச்சு. என்னடா மார்கண்ட இருக்கோம்னா நம்ம மானமே போச்சே, இந்த கதி ஆகிட்டுமே, இதுதானே அந்த கடை வைக்க மாட்டோம். வர வாங்கி வச்சுட்டாரு, மயில் தான் கொட்டி போச்சு, என்னடா அது மாதிரி ஆகி போச்சேன் அப்படின்னு மனக்கவலை. சரி இருக்கட்டும். அப்போ இந்த சாமி கும்பிடும் போது நாங்க வந்து அசைவம் கறி மீன் சாப்பிடுவோம் இல்லையா, நான் அப்போ தொடர்றதே இல்லை. இந்த 6 மாசம் வரலாம் நான்வெஜ் எடுக்கிறது இல்லை. சித்தப்பா மாதம் ஞானிகள் ஒருத்தர் தான், பெரிய இது ஆயிட்டாரு, ஞானி ஆயிட்டாரு, பெரிய கடலை கும்பிட்டு போட்டாரு. இந்த ஊர்ல மாமா சொல்றதுக்காகனா அவங்க இல்லாத பண்ணிக்கிறான்னு சொல்லி சாப்பிட்ற கூட மீன் குழம்பு ஊற்றுவான். அது நீங்க அடிக்கிறது, அவன் என்ன அடிக்கிறது, இது வேற சண்டை நடக்கும். அவனுக்கு தான் சப்போர்ட், யாருக்கு? சித்தப்பா பையனுக்கு. மாட்டை வச்சு ஸ்கூலுக்கு போனோமா, வந்தா வேலை போறோம்னா எல்லாரும் பண்ணி தத்துண மாட்டேன் அத்தை தூண மாட்டேன் எப்படி போக மாட்டேன் சொல்லிட்டு ஒரு அங்க ஒரு சில விஷயம் அதையே சமாளிக்கிறேன். பாட்டி நீ சொன்ன, நான் சிவபெருமான வணக்கத்துக்கு பண்றேன், நான் சொல்றது செய்ய தப்பு இருக்குதா? இல்லடா நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தப்பட்டுருக்குது. பாட்டி சொன்ன கதைதான் மாத்திடுச்சு. நாங்க பிறந்ததான் வைஷ்ணவம். எங்க அப்பா சங்கு சகதேஷன் வாங்கி இருக்கிறாரு. விரும்பாலத்துல பஜனை போயிருந்ததுல டெய்லி பஜனை. நாமத்தை போனது நாளே கிடையாது. அது நான் பட்டா போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இருக்கிற போது இச்சை குறையுது. எது இந்த மீன் குழம்பு வச்சுட்டான் பாருங்க, அந்த சாப்பாட்டுல அப்பவே ஒரு மாதிரியா அந்த பரிசுத்தை கேட்டு போச்சு. எப்படி போய் சாமி கும்பிடுறது, இப்படி நீங்க எல்லாம் பண்றாங்கல்ல, மேல கூட ஊத்திட்டு வந்தாடுறோம். சரி ஏடா மேல ஊத்துற சோப்பு ஊத்துன்னு மேல ஊத்துற பயம் ஊத்துற போடா அப்படின்னு அடிக்குது சண்டை. அதுக்கப்புறம் வேலை கட்டிட்டு இதை கேள்விப்பட்டு எங்க அப்பா என்ன பார்க்க வந்தாரு. அதான் 4 தலமாக இருந்தேன், வவால் மாதிரி கொட்டிக்கிறேன். அப்புறம் குழந்தை இப்படி அடிச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணிட்டு, சரிடா நீங்க படிச்சதெல்லாம் போதும், வேலை செய்யறது போதும். அந்த மாமா டெய்லர் மாமா என்னுடைய 9வது அக்கா, இது முதல் அக்கா, 2வது அக்கா அண்ணன் ஒருத்தன். முதல் எனக்கு மொத்தம் நாங்கள் 11 பேர். அந்த 11 பேர்ல முதல் ஆள் வந்து எங்க அண்ணன் ராமச்சந்திரன் நாயுடு. அவர் மெய்வீடு சேர்ந்து உபதேசம் வாங்கி கூடவந்தெல்லாம் அடக்கம் வாங்கிக்கிறார். அதுக்கு அடுத்துதான் பத்மாவதி அம்மா, அவருடைய புருஷன் தான் சுப்பிரமணிய நாயகர். அவங்க 2 பேரும் மெய்வீடு சேர்ந்து நான் சேர்ந்த பிறகு அடக்கமாயிட்டாங்க. இப்ப நானே எங்க துணைவியான மெய்வீடு சேர்ந்திருக்கிறோம். இது எங்க குடும்பத்துல இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறேன், அக்கா மகனும் சேர்ந்திருக்கிறோம். இப்படி இருக்கிற போது 1955 1.25 ரூபா ஒரு நாளைக்கு கூலி, அடிஷனல் கம்பெனில போனாங்க 5.25 ரூபாய் கூலி. அந்த அடிஷனல் கம்பெனி மேனேஜர் என் வீட்டுல குடியிருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி சில்சன் குரூப்னு பேரு 16,000 தொழிலாளர்களுக்குள்ள வேலை செய்யறாங்க, அங்க உள்ள வேலைக்கு சொல்லிட்டு
அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிட்டார். எங்க அப்பா என்ன பண்ணாரு, மருமக்குள்ள வராயில அவர் கூப்பிட்டு, இவனுக்கு வழி தெரியாதுப்பா, இவனை விட்டுட்டு போய் அந்த கம்பெனியில் விட்டுட்டு வாங்க, விட்டா அவன் வேலைக்கு போயிடுவான் தெரிஞ்சு சொன்ன கூட நானும் சரின்ட்டு அவரை கூட போயிட்டு அதை விட்டோம். மாதாவரம் மூலக்கடை அங்கே விட்டுட்டு கம்பெனியில் சேர்த்துட்டேன். வேலை செய்து அப்போ எனக்கு 14 வயசுக்கு 22 வயசு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆனேன். இப்படி செய்துக்கிட்டே வர்றேன். அப்படி இருக்கிற போது எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் ஆகுது அடிஷனல் கம்பெனி. 1955 போயிட்டு அப்படி 20 வருஷம் அவ்வளவு பாருங்க. அப்படி வரும்போது மெய்வெளி பாலசிங்கார் ஆனந்தர், அப்போ பழைய பேரு சுதாகர் நாயுடு, அவரு வேலூர்ல இருந்து சைதாப்பேட்டில இருந்து, அவரு அம்மா 2 தங்கச்சிங்க, அவருடைய மாமானுடைய எங்க கம்பெனி வேலை செய்ய ராஜகோபால் சொல்லிட்டு அவருடைய சர்வீஸ் பேர்ல இவர் வேலைக்கு வர்றாரு. அவருக்கு சின்ன பையன். இது அவன் என்ன பண்ணிருக்கா, நம்ம சமையல் சேர்ந்து கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காரு. என்னுடைய செக்ஷன் ப்ரொடக்ஷன் செக்ஷன், அவர் ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ். என்கிட்ட 28 பேர் நான் சார்ஜில் வேலை செய்யறேன். 28 பேர் என்கிட்ட 3 ஷிப்டா வர்றாங்க. அவரு ஷிப்ட் கிளார்க்கு. அப்போ நைட் ஷிப்ட் போறோம், நைட்டு டே வரும், 3 ஷிப்ட். அப்போ ஷிப்ட்ல என்ன பண்ண, பாதி அவுத்து ஒதுக்கி கட்டின்னு நான் இடையில இந்த வேலைக்கு போயிட்டு வந்து 20 வருஷத்துக்குள்ள எங்க வீட்டுல எங்க அப்பா செய்த இது. அப்போ 1 வருஷம் பொறுத்து காலமாயிட்டார். காலமான உடனே நூறுல எடுத்து பாக்குறேன். திருப்புகழ் இருக்குது, அகஸ்தர் பரிபூரம் 4 இருக்குது, ஞான வெற்றியான 1500 இருக்குது, நவரத்ன சிந்தாமணி 800 நூல் இருக்குது, பஞ்சரத்ன 500 ஒரு நூல் இருக்குது, கற்ப 300 ஒரு நூல் இருக்குது. இது 4 திருக்குறள், மொத்தம் 5 நூல் செய்திருக்கிறாரு திருவள்ளுவர் நாயனார். மற்ற 18 சித்தர் கோர்வை 18 சித்தர் நூல் படிச்சு பார்க்கிற போது எனக்கு பிடிச்சமானது வள்ளுவர் நூல் ஞான வெற்றி தான் பிடிச்சது. படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டமாட்டா. அதாவது உடனே மனசுல பதியும். அவர் ஜோசியம் சொல்லணும் தெரியுமா, ஒரு தமுறா ஒண்ணு வச்சுக்கிட்டு சம்பளத்தை போட்டுட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சம்பளங்களுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி பிடிச்சி கொண்டது அடி கொண்டது இந்த பாட்டை பாட வேண்டியது. 5 மணிக்கு பாடினா ராய் 8 மணி நேரம் பாடுது. பாடி பாடி இந்த அவளெல்லாம் வீங்கிடும். இந்த வீக்கத்தையே நம்ம மஞ்சாபத்து போடும். போற வரலாம் நமஸ்காரம் போயிடும். வேணா இந்த பாட்டு ஒரு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல தெய்வத்தில் பாடி காட்டுகிறேன். அது அப்புறம் சொல்றேன். அந்த பாட்டுலாம் அப்படி பாடி வர்ற போது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அப்ப எனக்கு சித்தப்பா இருந்தார். இந்த அப்போ அண்ணன் பையன் மக்களும் பாடலாம், வீட்டாண்ட எல்லாரும் போறாங்க கேட்கறாங்க. யார் வராம நான் கவனிச்சது கிடையாது. நமக்கு மனப்பாடம் ஆகுது. பட்ட மிட்ட பாறை விட்டு அஷ்டசுழி முறை வாசல் கீட்டி ஏக்கீட்டி கீழே முட்டி நான் வருகையிலே பட்ட சரணம் மெத்த உண்டாண்டே நான் வருகையில் பட்ட சரணம் மெத்த உண்டாண்டே அப்படின்னு அந்த பாட்டுங்கள்லாம் பாடிட்டு அது கேட்கறதுக்கு மெட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஜனங்க கேட்டு இருக்கிறாங்க. எனக்கு பாட இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. அப்படி பாடிட்டு வர்ற போது ஞானம் எல்லாம் போய் அதை தங்க செய்யக்கூடிய வாத வித்தைகள் அப்படி இருக்குது. அது மேல நோக்கம் வருது, இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படி இருக்கிற நேரத்துல என்னுடைய 3வது அக்கா நாத்தனாரு புருஷன் பேரு கனகசப நாயக்கர். அவன் ரயில்வேல வேலை செய்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கிறான். பெரிய வாதி. அவன் என்னோட எல்லாம் நூறு படிச்சு வச்சுக்கிறான். அவரு படிச்சு என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. ஏதோ ஒரு வேலையை வந்தாரு. நூறு அடிக்க வச்சுக்கிறான். பார்த்தாரு, இதெல்லாம் நீ படிக்கலையா? ஞான வெற்றியெல்லாம் படிக்கலையா? இது விவரம் தெரியுமா உனக்கு? படிக்க தெரியும், விவரம் தெரியாது. நீ எனக்கு சிஷியன் ஆயிடு, நான் உனக்கு தங்கத்தை மலை மேலே செய்து கொடுக்குறேன். அதை செய்துட்டேன் சரின்னு ஆசை காட்டிட்டேன். சரி, அவர் குருவை ஏற்றுக்கிட்டு நூலை படிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாத நிலையில இறங்குறேன். வாத நிலையில இறங்கி பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி உருக்குறது,
பஸ்வம் போடுறது, செந்தருமாவது, ஏநீர் ஆகுறது, பூச்சுணம் செய்யறது, இப்படி பழகி இருக்கணும். எப்படியும் நம்ம தங்கம் செய்யறதுதான். அந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். பாதையச்ச பார்த்து கத்துக்க போறோமே சொல்லிட்டு, அப்போ ஒரு நாளைக்கு 3 பாக்கெட் சிசர் சிகரெட், ஆராய்ச்சி பண்ண சிகரெட் முடிச்சுனே இருக்க வேண்டியது, ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருந்தது, உடனே உரையில எழுத வேண்டியது, இப்படி எழுதி வச்சுக்க. அப்படி அந்த பழக்கம் இருக்குது. அப்போ செய்து பார்க்கிறோம், மருந்து செய்யறோம், செம்ப உருக்கி மருந்துக்கு கொடுக்குறோம், தங்கமா ஆயிடுது. ஆனா நைட்ரிக் ஆசிட் நிக்க மாட்டேங்குது, டெஸ்ட் வர மாட்டேங்குது. இப்படி பல விதமான மருந்துகளை செய்து கொடுக்கறது சேர்த்து பார்த்து சோர்வாகி போய் வெக்ஸ் ஆயிட்டு இருக்கிற நேரம். அப்பதான் பாலசிங்காரம் அடிச்சுக்க முடியும். இந்த நேரம் இப்படி இருக்கும்போது அவர் வர்றாரு. அப்படி வரும்போது உனக்கு இந்த மாதிரி சின்ன பையனா இருக்கிற, நீ எதுக்கு இப்படியே தலைப்பாவத்துக்கு பண்ணுங்கிற, சரும தலைப்பாவட்டுக்கிறிய, இப்படி ஜாதி என்ன கொலைன்னா போத்தரன்னு எங்கிருந்து வந்துக்கிறேன் நீ? நான் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிறேன், வரப்பதான் நான் வந்துக்கிறேன். நான் நாயுடு, ராஜி நாயுடு வழியில் செய்யறதுதான். அந்த ஜாதி சேர்ந்தவங்க. நான் எங்க மாமா ராஜகோபாலனுடைய சர்வீஸ் இருந்தாங்க, ஒரு ஆள் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் மெய்வெளி சாப்பிட சேர்ந்திருக்கிறேன். அது அப்படி மெய்வெளி சேர்ந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ராமலிங்க சாமி கட்டியிருப்பாங்களா, அதில் சேர்ந்தவங்களா நீ? அவரு எங்க பெரியப்பா. இன்னைக்கு அவருக்கு உங்க பெரியப்பா, உங்க பெரியப்பா உங்களுக்கு தான் அவர் போய் பெரியப்பாடுற நீ இல்லை. எங்களுடைய தெய்வீக முறைப்படி எனக்கு ஒரு பெரியப்பா, எங்க குரு எங்க அப்பா. இதுல காசு வாங்கிக்கிறது தெரியாது எனக்கு. அப்புறம் கோடாதிபதி வச்சு ஆதிபதி தான். அப்புறம் நம்ம மான்மியம் திருமஞ்சான பொருள்லாம் நூல் இருக்குது. நாங்கள் அதான் படிக்கிறோம். அது தனி மேல பக்கம் எடுக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, வருஷத்தோட படிச்சு அதை கையாண்டிருக்காரு. அப்போ இரவு மதங்களை படைத்தறிய என்ற ஒரு ஃபார்மேட் போட்டிருந்தது. இதை கொடுத்தாரு தனியா. நீங்க படிச்சு பார்த்த சின்ன பிட்டு இருந்தாரு. அது வாங்கி படிச்சா, நீ தாயினுடைய கருவறையில் இருக்கிற போது 9 வாயும் திறக்கப்பட்டு மூடப்பட்டு ஒரு வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. நீ பிறக்கிற போது ஒரு வாயில் அடைக்கப்பட்டு 9 வாயில் திறக்கப்படுகிறாய். அந்த அருத்தடத்த வாசலைக்கு உண்மை அழைத்து செல்லவே நாம் வந்திருக்கிறோம் என்ன அந்த வாசல் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாமளும் ஞானம் பண்ணிக்கிறோம், சூரியன் சந்திரன் சுழிமனை மூசி இருக்கிறோம், வாசியோகம் பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம். இது என்ன அந்த ஊர்கிட்ட போறேன், இந்த சந்திரிட்ட போறேன் சொல்றாரு. அது அந்த அடுத்தடுத்த வாசல் அழைச்சிட்டு போறோம். அது எப்பேற்பட்ட வாசலா இருக்கும். அது அந்த வாசலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இச்சை வருது. ரொம்ப இது மாதிரி கொடுத்தியே சொல்லிக்கிற விட்டு போவாரா குரு, நிச்சயமா விட்டு போவாரு. சரி, என்ன மாதிரி எல்லாம் நாலு விட்டு படிச்சிருப்பாரா? இதுக்கு மேலாம் படிச்சுட்டாரு. என்ன மாதிரி தங்கம் செஞ்சுக்கிறாரா? நிறைய உரி கூத்தி வச்சுக்கிறாரு சொல்லிட்டான். இது சொன்ன உடனே ஓஹோ எல்லாம் விட்டாச்சு. அவர் எங்க இருக்கிறாரு? திருச்சியில ஒரு காட்டுல இருக்கு. ஆஹா, காட்டுல இருக்கிறாரா? ஊரல் மலை காடுல இருந்த காடுன்னு பேரு. அங்கதான் அவங்க குரு இருக்கிறாரு. எவ்வளவு ஆளு, நிறைய பேர் இருக்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லுவாரு, தங்கம் செய்வாரு, தங்கம் கத்துக் கொடுப்பாரு. விட்டான். இப்படி சொல்லலன்னு சொன்னாக்கா நான் வெளியே வந்துருக்க மாட்டேன். ஒரே அடி. இது முடிஞ்சது பாவம். வெறும் காஷா ஜெயிச்சு ஒரு இந்த வார்த்தை சொன்ன உடனே ஓஹோ, ஞானத்தினோட இச்சை கிடையாது. ஞானம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட். ஞானம் மெயினா தங்க செய்யணும். வாரி நவலோகத்தையும் உருக்கி தங்கமாய்க்கணும், காடு மலையில தங்கமாய்க்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற போது சொல்லிட்டாங்கன்ட்டு தூக்கம் வரல. ஒரு ஏக்கமாயி போச்சு. ஒரு மாசமா இந்த ட்ரை பண்ணி பாதை கட்டி பழகுறது, இதெல்லாம் போய் இந்த பாம்பு சொல்லி இருக்குன்னு சொன்ன உடனே காலுக்கு வா